இப்போ என்னன்னா எவ்ரிபடி திங்ஸ் தட் 2026ல் டிஎம்கேக்கு ஒரு ஸ்ட்ராங் ஆப்போசிஷன் இல்லைன்னு சொல்லி நான் ரிப்பீட்டடாக சொல்லிகிட்டே இருக்கேன். எதுவும் பாலிடிக்ஸில் நடக்கலாம் கடைசி நேரத்தில். இப்போ வந்து 1989 வந்து டிஎம்கே ஜான்வரியில் அசம்பிளி எலெக்ஷனில் ஸ்வீப்பிங் மெஜாரிட்டியோடு வந்தாங்க, 168 சீட்ஸு. அதே இது அந்த வருஷம் நடந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனில் வாஷ் அவுட், ஒரு சீட்டும் ஜெயிக்கல. நீங்களாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்களாம் பிறந்திருக்க மாட்டீங்க, அகில உங்களுக்கு தெரியாது. அப்போ வந்து அவங்க எதிர்பார்த்தாங்களா அவங்க வந்து வாஷ் அவுட் ஆவாங்கன்ட்டு? அப்படியே இப்போ நான் சொல்லியிருந்தாலும் அவங்கள அதை ஏற்றுப்பாங்களா? கிடையாது. அப்போ வந்து அந்த அடிப்பட்டப்போ தான் அவங்களுக்கு புத்தி வருது. அப்போ வந்து என்கிட்ட கலைஞரே கேட்டார், கிட்டமா உங்கள் ஒப்பீனியன் என்ன, ஏன் இப்படி ஆச்சுன்னா நான் சொன்னேன், 13 வருஷத்துக்கு உங்கள் தொண்டர்கள் உங்களோட கஷ்டத்துலேயும் நஷ்டத்துலேயும் நின்னாங்க. ஆனால் நீங்கள் ஆட்சிக்கு வந்துன்னா உங்கள் குடும்ப அரசியல் தான் நீங்கள் பண்ணீங்க தவிர்த்து தொண்டை வந்துட்டு இந்த கடிகட்ட தொண்டை யார் வந்து அவங்க தான் அந்த கொடியை பிடிச்சி நிற்கிறாங்க. அவங்க தான் அந்த கட்சிக்காக உயிர் கொடுத்து உழைக்கிறாங்க. ஓகே, அப்போ அந்த கட்சிக்காரருக்கு நீங்கள் என்ன செஞ்சீங்கன்னா ஒன்றும் செய்யலை. அப்போ அவர் ஃபீல் பண்ணார் நான் பேசுனது. ஓகே, திஸ் விச் ஈவன் என்டிஆர் டிட். நிறைய அரசியல் தலைவர்கள் இந்த தவறை செய்கிறாங்க. அவங்களுக்கு அந்த பதவி அந்த ஆட்சியில் வந்து உட்காந்துட்டாங்கன்னா அந்த அந்த கட்சி தொண்டனை மக்களை மறந்துடுறாங்க. ஆனால் வாய் பேசுவாங்க அதுக்கு முன்னாடி. So this happens with all politicians and political leaders. இது மட்டும் வெரி ஃபியூ, தட் இஸ் நம்ம நிஜமாவே எந்த லீடரும் நிஜமாவே மக்களுக்காக நிஜமாவே செஞ்சாங்கன்னா கிடையாது.